ராஜாதி ராஜனாம் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய கிருபையால் இப்புதிய மாதத்தில் அடியெடுத்து வைக்க கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். இப்புதிய மாதத்திலே அனைவரையும் இயேசுவின் திருஅருளால் அன்போடு வாழ்த்துகிறேன். இம்மாதத்திற்கான வாக்குத்தத்த திருவார்த்தை ஆதியாகமம் 26:3. நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை ஈசாக்குக்கு கர்த்தர் தரிசனமாகி நீ எங்கேயும் போகாதே, இந்த இடத்துல இரு என்று. காரணம், பஞ்சம் அந்த இடத்தை வாட்டி வதைக்கிறது. தகப்பன் இல்லை, செய்வதறியாமல் தவித்த ஈசாக்குக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தகப்பன் ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு, விதிகளுக்கு, கற்பனைகளுக்கு, பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்தபடியால், கை கொண்டபடியினால் அப்பாவின் ஆசீர்வாதம் அப்படியே மகனுக்கு கிடைக்கிறது. பஞ்சத்தில் பதறி கிடந்த ஈசாக்குக்கு என்ன செய்ய போகிறோம் என்று திகைத்த ஈசாக்கு எதிரிகளிடமிருந்து தன் மனைவி ரெபெக்காளை எப்படி காப்பாற்றப் போகிறோம் என்றும், பெலிஸ்தியர்கள் ஈசாக்கை எரிச்சலாய், கோபமாய், பொறாமையாய் பார்க்கும் நேரத்தில் நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் இக்கட்டான சூழ்நிலையில் இருண்டு போய் வறட்சியான தருணம், எதிரிகளின் சூழ்ச்சியினால் சோர்வுகள், நமக்கு உதவியாக யார்தான் இருக்க போகிறார்கள், நாம் எப்போது உயரப் போகிறோம், எப்போது நம் கஷ்டம் மாறும் என்று நினைக்கிறாயா? வாழ்வில் விருத்தி இல்லை, கஷ்டத்தின் மேல் கஷ்டம் என்று நினைத்து புலம்புகிறாயா? சகோதர சகோதரியே, உனக்கான வாசல் திறந்து விட்டது. இத்தனை நாட்கள் பூட்டப்பட்டு இருந்த உன் ஆசீர்வாதத்தின் கதவை கர்த்தர் இன்று திறக்கிறார். அடைக்கப்பட்ட வாசல் இன்று இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தில் திறக்கப்படுகிறது. தேவ வல்லமை உன் மீது இறங்குகிறது. கர்த்தர் உன்னை இருகரம் நீட்டி உன்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருந்தால் போதும், வராத ஆசீர்வாதங்கள் ஓடி வந்து காலில் விழும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தர் தாமே நம் அனைவரோடும் கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவாராக. இவ்வார்த்தையின்படி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.